விசிடி நம்பர் 652 652 டிபிஜி ஆந்திர பிரதேஷ். முரளி டேட்டு 13/8/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 15/4/2007. ஓம் சாந்தி. வாணி போயிட்டு இருந்தது 13 ஆகஸ்ட் 1967 மார்னிங் கிளாஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜினோட கடைசியில பேச்சு போயிட்டு இருந்தது. भगवान बाप को याद करते हैं, परंतु वो कब आया, क्या किया, वो सब भूल गए. பகவான நினைவு செய்றாங்க, வந்து நினைவு செய்றாங்க. ஆனா பகவான நினைவு செய்றாங்க, ஆனா அவங்க எப்ப வந்தாங்க, வந்து என்ன செஞ்சாங்க, இது எதுவுமே தெரியாது. बाप सभी बातें समझाते रहते. அப்பா எல்லா விஷயங்களை புரிய வச்சுட்டேதான் இருக்காங்க. ड्रामा में ये सब मूड है. டிராமால இதெல்லாமே பிக்ஸ் ஆக இருக்குது. ये रावण राज्य भी फिर होगा. இந்த ராவண ராஜ்யம் கூடயும் மறுபடியும் ஏற்படும். और हमको फिर आना पड़ेगा. பிறகு நமக்கு மறுபடியும் வர வேண்டியதாக இருக்கும். रावण ही तुमको घोर अज्ञान नींद में सुलाए देते हैं. ராவணன் தான் உங்களை கோரமான அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல தூங்க வச்சிடுறான். रावण खुद अज्ञान नींद में सोने वाला है क्या? ராவணன் சுயம் அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல தூங்கக்கூடியவனா? ये कुंभकर्ण सोने वाला है. இல்லன்னா கும்பகர்ணன் தூங்கக்கூடியவனா? खुद कुंभकर्ण सोने वाला है, वो अज्ञान नींद में सुनाई दे, वो तो ठीक बात. இப்போ சுயம் கும்பகர்ணன் யாரு? அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல தூங்க வைக்க கூடியவங்க. அவன் தூங்கிட்டான்னா அது வேற விஷயம். लेकिन रावण सोने वाला है. ஆனா ராவணன் தூங்கக்கூடியவனா? இப்போ தூங்க வைக்க கூடியவன்னா சரி, ஆனா அவங்க சுயம் தூங்கக்கூடியவன். ऐसे तो सुना नहीं. இப்போ இப்படி ஒண்ணு கேட்கல. रावण खुद अज्ञान नींद में सोने वाला है क्या? ராவணன் சுயம் அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல தூங்கக்கூடியவனா? वो खुद सोता नहीं है. அந்த ராவணன் சுயம் தூங்குறதில்ல. शास्त्रों में भी लिखा हुआ है. சாஸ்திரத்துல கூடயும் எழுதிருக்காங்க. என்ன? कि रावण जानता था ये भगवान है. ராவணனுக்கு தெரிஞ்சிருந்தது இவங்க பகவானா இருக்காங்க. ज्ञान था, ஞானம் இருந்தது, जानकारी थी. தகவல் இருந்தது. तो खुद सोने वाला हुआ क्या? அப்ப சுயம் தூங்கக்கூடியவன் ஆனானா? सोने वाला नहीं था. தூங்கக்கூடியவன் இல்ல. परंतु ஆனா एक हठ ठान के रख ली थी ஒரு பிடிவாதத்தை பிடிச்சிருந்தான். कि अगर वो भगवान है तो हमसे टक्कर लेके दिखाए. ஒருவேளை இவங்க பகவானாக இருக்காங்கன்னா நான் ஏன் கூட மோதி காமிக்கிட்டோம். अगर हार जाता हूँ ஒருவேளை நான் தோல்வி तो அடைஞ்சிட்டேன்னா भगवान मानूंगा. அப்ப நான் பகவானன் சொல்லி ஏத்துப்பேன். अगर नहीं हार जाता हूँ ஒருவேளை நான் தோல்வி அடையலன்னா, தோல்வி तो ஆகலைன்னு मैं ही भगवान हूँ. அப்ப நான் தான் பகவானா இருக்கேன். इसलिए அதனால आप कहते हैं ये सब रावण संप्रदाय हठ योगी है. இந்த எல்லா ராவண சம்பிரதாயத்தினர்கள் ஹட்டயோகிகள் ஆயிருக்காங்க, பிடிவாத பிடிக்க கூடியவங்க.
ऐसे नहीं कि अज्ञान नींद में सोने वाले हैं। அப்படி இல்ல அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல தூங்கக்கூடியவங்க என்ற விஷயம் இல்ல. ये जानबूझ करके இது தெரிஞ்சிருந்தாலும் हठ ठान के बैठे हुए, பிடிவாத பிடிச்சிட்டு உக்காந்து இருந்தான். जब हठ ठान लेते हैं எப்போ பிடிவாதத்தை பிடிச்சுக்கிறாங்களோ செஞ்சுதான் ஆகணும் ஆகிதான் தீரணும்னு, तो सबको अज्ञान नींद में सुलाते हैं। அப்போ எல்லார கூடயும் அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல தூங்க வைக்கிறாங்க. तुम कहते हो भगवान बाप आया हुआ है, நீங்க சொல்றீங்க பகவான் அப்பா வந்திருக்காங்க. वो अज्ञान फैलाता है। அந்த ராவணன் அஞ்ஞானத்தை பரவுறான். बाप नहीं आया हुआ, அப்பா வரல, ये बाप नहीं है, शैतान है। இவங்க அப்பா இல்ல, இவங்க ஷைத்தானா இருக்காங்க. तो नींद में सुनाई देता है ना, அப்போ தூக்கத்துல தூங்க வச்சிடுறா இல்லையா? भक्ति को कहा जाता है ज्ञान। பக்திக்கு அஞ்ஞானம்னு சொல்லப்படுகிறது. भक्ति பக்தி इन अनेक देहधारी गुरुओं से आती है, இந்த நிறைய தேகதாரி குருக்கள் இருந்து வருது. अर्थात रावण की अनेक सिरों से आती है। அப்படின்னா ராவணனோட நிறைய தலைகள் இருந்து வருது. ज्ञान तो जरूर एक ज्ञान सागर बाप के पास ही है। ஞானம் கண்டிப்பாக ஒரு ஞான கடல் அப்பா கிட்ட இருக்குது. तो बाप कोई प्रकार की हठ नहीं करते। அப்போ அப்பா எந்த விதமான பிடிவாதத்தை கூடயும் பிடிக்கிறதில்ல. हठ करना பிடிவாதத்தை பிடிக்கிறது ये भी एक प्रकार का ज्ञान है। இது கூடயும் ஒரு விதமான அஞ்ஞானம் இருக்குது. जैसे छोटे बच्चे होते हैं ना, எப்படி சின்ன குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா? कोई बात की हठ कर जाते हैं, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அடம் பிடிக்கிறாங்க. तो बाप से होती है सदगति। அப்ப அப்பா இடம் இருந்து என்ன ஆகுதுன்னா சத்கதி கிடைக்குது. और रावण के अनेक गुरुओं से होती है दुर्गति। பிறகு ராவணனோட இந்த நிறைய தலைகள் இருந்து ஆகுது துர்கதி. सिवाय बाप की और कोई सदगति कर नहीं सकता। அப்பா தவிர யாரால கூடயும் சத்கத்திய கொடுக்க முடியறதில்ல. सर्व का सदगति दाता एक है। அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய அப்பா ஒருத்தர் தான். गीता का ज्ञान கீதாவோட जो ஞானம் बाप ने सुनाया था அப்பா என்ன சொல்லிருந்தாங்க वह प्रायः लोप हो गया। அது மறைஞ்சு போயிடுச்சு. ऐसे नहीं அப்படி இல்ல, कि बाप का सुनाया हुआ ज्ञान पूरा लोप हो गया है। அப்பா என்ன ஞானத்தை சொல்லிருக்காங்களோ அது முழுமையாக மறைஞ்சு போயிடுச்சு என்ற விஷயம் இல்ல. अभी भी शास्त्रों में कुछ न कुछ सच्चाई है। இப்ப கூடயும் சாஸ்திரத்துல கொஞ்சம் நஞ்சம் உண்மையான விஷயங்கள் இருக்குது. जो सच्चाई बाप ने सुनाई वही ज्ञान। உண்மையான விஷயத்த அப்பா என்ன சொல்லிருக்காங்களோ அதேதான் ஞானம் இருக்குது. द्वापर के आदि में शास्त्र भी सच्चे थे। துவாபர யுகத்தினோட ஆரம்பத்துல சாஸ்திரம் கூடயும் உண்மையாக இருந்தது. भले 100% सच्चे नहीं थे, பலே 100% உண்மையாக இருக்கல. फिर भी बहुत कुछ सच्चाई थी। ஆனாலும் ரொம்ப அளவுக்கு உண்மையாக இருந்தது. द्वापर के आदि में भक्ति मार्ग होता है सतोप्रधान। துவாபர யுகத்தினோட ஆரம்பத்துல பக்தி மார்க்க சத்தோ பிரதானமாக இருக்கும். रावण राज्य भी सतो प्रधान होता है। ராவண ராஜ்ய கூடயும் சத்தோ பிரதானமாக இருக்கும். बाद में धीरे धीरे तमो प्रधान होता जाता है, भक्ति भी तमो प्रधान होती जाती। பிறகு மெதுவாக தமோ பிரதானம் ஆயிட்டே போகுது, பக்தி கூடயும் தமோ பிரதானம் ஆகுது, व्यभिचारी बनती जाती। விபிச்சாரி ஆயிட்டே போகுது. ऐसे भी नहीं है, அப்படியும் இல்ல,
ये ज्ञान कोई परमधाम से आता है। இந்த ஞானம் பரந்தாமத்திலிருந்து வருது என்ற விஷயம் இல்ல. परमधाम से बाप आते हैं பரந்தாமத்திலிருந்து அப்பா வராங்க, और बताते हैं பிறகு சொல்றாங்க ये ज्ञान कोई परंपरा से नहीं आया है। இந்த ஞானம் பரம்பரையிலிருந்து ஒண்ணு வரல, ये तो मैं आकर के सुनाता हूँ। இந்த விஷயத்த நான் வந்து சொல்றேன். और कुरान बाइबल आदि பிறகு குரான், பைபிள் இதெல்லாமே सब चले आते हैं। எல்லாமே தான் போயிட்டு இருக்குது. परंतु मैं जो ज्ञान देता हूँ वो प्राय लोग को हो जाता है। அதெல்லாமே போயிட்டு வந்துட்டே தான் இருக்குது. ஆனா நான் என்ன ஞானத்தை கொடுக்கறேனோ அது மோஸ்ட்லி அது மறைஞ்சு போயிடுது, அதிக அளவுல அது மறைஞ்சு போயிடுது. कुरान बाइबल आदि குரான், பைபிள் இதெல்லாமே इनका ज्ञान कोई विनाश नहीं हुआ। இவங்களோட ஞானம் ஒன்னும் விநாசம் ஆகல. तुमको तो ज्ञान है, मैं ज्ञान देता हूँ। உங்களுக்கு ஞானம் இருக்குது, நான் ஞானத்தை கொடுக்கறேன். मैं जो ज्ञान देता हूँ उसका तो कोई शास्त्र नहीं बनता। நான் என்ன ஞானத்தை கொடுக்கறேனோ அதோடது சாஸ்திரம் எதுவுமே ஆகிறது இல்ல. द्वापर के आदि से जो शास्त्र बनाए हैं துவாபர் யுகத்தினோட ஆரம்பத்துல என்ன சாஸ்திரம் உருவாச்சோ वो मनुष्य गुरुओं ने बैठ बनाए। அது மனித குருக்கள் உட்கார்ந்து உருவாக்கியிருக்காங்க. अगर परंपरा से ये गीता ज्ञान चला आता ஒருவேளை பரம்பரையில் இருந்தே இந்த கீதா ஞானம் போயிட்டே இருந்ததுன்னா तो अनादि हो जाए। அப்போ அனாதி ஆயிடும்னு சொல்றாங்க. ये तो तुम लिखते हो। இந்த விஷயத்த நீங்க எழுதுறீங்க. अभी तुम जो कुछ लिखते हो वो उससे डिस्ट्रॉय कर देते हो। இப்போ நீங்க என்ன எழுதுறீங்களோ அது டெஸ்ட்ராய் பண்ணிடுறீங்க, விநாசம் பண்ணிடுறீங்க. அத ये सब जो तुम लिखते हो नोट्स बुक्स में நீங்க இது எல்லாமே என்ன எழுதுறீங்களோ நோட் वो புக்ஸ்ல नेचुरली जल करके खत्म हो जाएगा। அது எல்லாமே நேச்சுரலாக எரிஞ்சு முடிஞ்சு போயிடும். हाँ, बुद्धि में जितना समय लेते हो ஆமா, புத்தியில எந்த அளவுக்கு அடக்கி வச்சுக்கிறீங்களோ नंबरवार पुरुषार्थ अनुसार நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமாக एक जैसा तो नहीं समाते होंगे। ஒரே மாதிரி ஒண்ணு அடக்கி வச்சுக்கிறது இல்ல. वही फिर द्वापर युग से इमर्ज होता है। அதேதான் துவாபர் யுகத்திலிருந்து மறுபடியும் எமர்ஜ் ஆகும்னு சொல்றாங்க. जब रावण राज्य में दुख बढ़ता है எப்போ ராவண ராஜ்யத்துல துக்கம் அதிகமாகுதோ அப்போ तो याद आता है அப்போ ஞாபகம் வருது. वो भी पूरा ज्यों का त्यों याद नहीं आता। அதுவும் ஆஸ் இட் இஸ் இருக்குதோ அப்படியே நினைவு ஒண்ணு வர்றது இல்ல. नंबरवार நம்பர்வாராக இருக்காங்க. बाप ने कल पहले भी कहा था அப்பா கல்பத்துக்கு முன்னாடி கூடயும் சொல்லிருந்தாங்க, और अभी भी तुमको कह रहे हैं பிறகு இப்போ கூடயும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க कि ये ज्ञान तुमको अभी ही मिलता है। இந்த ஞானம் உங்களுக்கு இப்போதான் கிடைக்குதுன்னு. ऐसे नहीं कि गीता में लिख दिया है संभावा में युगे युगे। அப்படி இல்ல கீதையில எழுதிட்டாங்க சம்பவாமி யுகே யுகேன்னு. हर युग में आकर के मैं ये ज्ञान देता हूँ। ஒவ்வொரு யுகத்துல வந்து நான் இந்த ஞானத்தை கொடுக்கறேன். नहीं, அப்படி இல்ல, सिर्फ संगम युग पर आकर देता हूँ। வெறும் சங்கம் யுகத்துல வந்து கொடுக்கறேன். फिर इस ज्ञान की प्रारब्ध जाए पाते हो। பிறகு இந்த ஞானத்தினோட பிராரப்தத்தை அப்படின்னா பிராப்திய போய் அடையிறீங்க. प्रारब्ध मिल गई, பிராப்தி கிடைச்சிடுத்துன்னா फिर इस ज्ञान की दरकार नहीं रही। பிறகு இந்த ஞானத்தினோட அவசியம் இருக்காது.
भक्ति मार्ग में सबके शास्त्र है। பக்தி மார்க்கத்துல எல்லாரோட சாஸ்திரமும் இருக்குது. तुमको कोई बाप गीता पढ़ करके नहीं सुनाते हैं। உங்களுக்கு அப்பா கீதா சாஸ்திரத்தை ஒண்ணு உட்காந்து படிக்க வைக்கிறது இல்ல. पढ़ करके सुनाते हैं क्या? படிச்சு சொல்றாங்களா? वो गुरु लोग तो गीता पढ़ के सुनावेंगे। அந்த குருக்கள் என்ன செய்யறாங்கன்னா கீதாவை படிச்சு சொல்வாங்க, भागवत पढ़ करके सुनावेंगे, பாகவத்தை படிச்சு சொல்வாங்க, कुरान पढ़ के सुनावेंगे, குரானை படிச்சு சொல்வாங்க, बाइबल पढ़ के सुनावेंगे। பைபிளை படிச்சு சொல்வாங்க. तुमको बाप कोई पढ़कर सुनाते हैं क्या? உங்களுக்கு அப்பா படிச்சு ஏதாவது சொல்றாங்களா? पढ़ के नहीं सुनाते। படிச்சு சொல்லுறது இல்லையா? ये कागज के पत्ते पढ़कर नहीं सुनाते। இந்த பேப்பரினோட முரளிச படிச்சு சொல்லுறது இல்லையா? हैं? सुनाने वाला சொல்லக்கூடியவர் जो बाप है ऊंचे ते ऊंचे, யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா இருக்காங்க. उसको कुछ भी पढ़ने की दरकार नहीं है। அவங்களுக்கு எதுவுமே படிக்கிற அவசியம் இல்ல. फिर पढ़ता कौन है? பிறகு யாரு படிக்க கூடியவங்க? कृष्ण बच्चे की पढ़ाई है। கிருஷ்ண குழந்தையினோட படிப்பா இருக்குது. कृष्ण बच्चा है, கிருஷ்ண குழந்தை இருக்காங்க, पढ़ाई पढ़ने वाला। படிப்ப படிக்க கூடியவங்க. और बाप है पढ़ाने वाला। பிறகு அப்பா இருக்காங்க, படிக்க வைக்க கூடியவர். बाप भी बेहद के दो है। அப்பாவும் எல்லாருக்கு அப்பாற்பட்டவர், 2 பேர் இருக்காங்க. एक है आत्माओं का बाप। ஒருத்தரா இருக்காங்க ஆத்மாக்களுக்கு அப்பா. आत्माओं की सदगति करने के लिए आया हुआ है। ஆத்மாக்களுக்கு சத்கத்திய கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. आत्मा अर्थात मन बुद्धि। ஆத்மா அப்படின்னா மன புத்தி. मन बुद्धि रूपी आत्मा की सदगति करके ले जाता है। மன புத்தி ரூபமான ஆத்மாவை சத்கத்திய பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. और दूसरा है मनुष्य सृष्टि का बाप। பிறகு இன்னொருத்தர் யாருன்னா மனித சிருஷ்டிக்கு அப்பா. वो मनुष्य सृष्टि का बाप அந்த மனித சிருஷ்டிக்கு அப்பா देहधारी मनुष्यों का बाप है தேகதாரி மனிதர்களோட அப்பாவா या आत्माओं का बाप है? இல்லன்னா ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்களா? आत्मा का बाप है। ஆத்மாக்களுக்கு அப்பாவா? जो भी देहधारी मनुष्य मात्र है யாரெல்லாம் தேகதாரி மனிதர்கள் இருக்காங்க उनका जो बाप है அவங்களுக்கு யாரு அப்பா இருக்காங்க? वो आत्मा का बाप है அவங்க ஆத்மாக்களுக்கு அப்பாவா? या मनुष्य मात्र जो भी देहधारी है उनका बाप है? இல்லன்னா யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அப்பா இருக்காங்களா? देहधारियों का बाप है। தேகதாரிகளுக்கு அப்பா இருக்காங்க. देहाभिमानियों का बाप है। தேக அபிமானிகளுக்கு அப்பா இருக்காங்க. इसलिए मुरली में बार बार आता है बच्चे அதனாலதான் முரளில அடிக்கடி வருது, குழந்தைகளே तुम्हारा बाप आया हुआ। உங்களோட அப்பா வந்திருக்கேன். बिंदु बिंदु आत्माओं का बाप बिंदु। பிந்து பிந்து ஆத்மாக்களுக்கு அப்பா பிந்து. लेकिन जो भी बिंदु है पाठ बजाने वाले ஆனா யாரெல்லாம் பிந்துக்கள் இருக்காங்களோ பாட்ட செய்யக்கூடியவங்க, दैहिक जन्म लेने वाले தேகத்தினோட ஜென்மத்தை எடுத்துக்க கூடியவங்க, उन सबका जो बाप है அவங்க எல்லாருக்குமே அப்பா ஆனவங்க. उसका कोई देहधारी बाप नहीं। அவங்களுக்கு யாருமே தேகதாரி அப்பா இல்ல. तो दोनों बेहद के बाप इकट्ठे हो जाते हैं। அப்போ 2 எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாக்கள் ஒன்னாயிடுறாங்க.
भक्ति मार्ग में फिर शिव शंकर को मिला के इकट्ठा कर दिया। பக்தி மார்க்கத்துல பிறகு சிவசங்கரனை இணைஞ்சு ஒன்னாக்கிடுறாங்க. आत्मा तो दोनों अलग अलग है। ஆத்மாக்கள் இரண்டு பேரு கூடயும் தனித்தனியானவங்க தான். एक भोगी आत्मा है, एक अभोक्ता है। ஒருத்தர் போகி ஆத்மா, இன்னொருத்தர் அபோக்தா இருக்காங்க. एक सदा शिव निर्विकारी है, ஒருத்தர் சதா சிவன் நிர்விகாரியா இருக்காங்க. सदा निराकारी निरहंकारी है, சதா நிராகாரி நிரகங்காரியா இருக்காங்க. और एक பிறகு ஒருத்தர் विकारी से निर्विकारी बनता है, விகாரியிலிருந்து நிர்விகாரி ஆகுறாங்க. अहंकारी से निरहंकारी बनता है, அகங்காரியிலிருந்து நிரகங்காரி है नहीं? ஆகுறாங்க. அப்படி இல்ல, அவங்க அப்படி இல்ல, ஆனா ஆகுறாங்க. तो अंतर हो गया ना। அப்போ வித்தியாசம் ஆயிடுது இல்லையா? तो गीता पढ़ने वाला है அப்போ கீதாவை படிக்க கூடியவங்களா? कृष्ण बच्चा, படிக்க கூடியவங்க கீதாவை ஆயிருக்காங்க கிருஷ்ண குழந்தை. और पढ़ाने वाला बाप जो है वो है आत्माओं का बाप। பிறகு படிக்க வைக்கக்கூடிய அப்பா அவங்க ஆயிருக்காங்க ஆத்மாக்களுக்கு அப்பா. और पढ़ाता है देहधारी मनुष्य गुरुओं का, பிறகு படிக்க வைக்கிறாங்க தேகதாரி மனுஷ குருகள், மனித குருக்கள். जो बाप है। மனித குருக்களுக்கு அப்பா யார் இருக்காங்க? देहधारी मनुष्य गुरुओं का தேகதாரி மனித குருக்களோட टीचर भी है, बाप भी है, टीचर भी है, सदगुरु भी है। அப்பாவும் ஆயிருக்காங்க, டீச்சரும் ஆயிருக்காங்க, சத்குரு கூடயும் ஆயிருக்காங்க. सदगुरु साकार होता है சத்குரு சாக்காராக இருப்பாங்களா या निराकार दलाल होता है? இல்லன்னா நிராகார் साकार चाहिए। மீடியாக இருப்பாங்களா? பாபா சொல்றாங்க சாக்கார் தேவை இருக்காங்க. तो वो बाप भी है, அப்ப அவங்க அப்பாவும் ஆயிருக்காங்க, टीचर भी है, டீச்சரும் ஆயிருக்காங்க, सदगुरु भी है। சத்குரு கூடயும் ஆயிருக்காங்க. फिर उसको पढ़ाने वाला कौन? பிறகு அவங்களுக்கு படிக்க வைக்க கூடியவங்க யாரா இருக்காங்க? जो गुरुओं का गुरु है, யாரு குருகளுக்கு குரு ஆயிருக்காங்க? सब मनुष्य मात्र எல்லா மனிதர்கள், सबका गुरु है। எல்லா மனிதர்களுக்கு எல்லாருக்குமே குரு ஆயிருக்காரு. उसको पढ़ाने वाला गुरु कौन? அவங்களுக்கு படிக்க வைக்கக்கூடிய குரு யாரு? सदा शिव जो कहा जाता है। சதா சிவன் யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? जिसके लिए कहते हैं யாருக்காக சொல்றாங்க? ऐसी भी सत्य, உண்மையாதான் இருந்தாங்க, ओसी भी सत्य, உண்மையாதான் இருக்காங்க, உண்மையாதான் இருந்தாங்க. मन भूतकाल, वर्तमान काल, भविष्य काल, அப்படின்னா கடந்த காலம், நிகழ்காலம், பிறகு வருங்காலம், तीनों में सत्य है। மூணுல கூடயும் அவங்க உண்மையானவங்க ஆதான் இருப்பாங்க. वो कभी डाउन नहीं होता। அவங்க எப்பவுமே டவுன் ஆகிறது இல்ல. अपनी स्थिति से च्युत नहीं होता। அவங்களோட ஸ்டேஜ்ல இருந்து அவங்க எப்பவுமே கீழே விழ மாட்டாங்க. इसलिए उसको कहते हैं अच्युत। அதனாலதான் அவங்களுக்கு சொல்றாங்க அச்சுத், अच्युतम। அச்சுதம். वह नीचे की सृष्टि में आता है, பல கீழே இருக்கக்கூடிய சிருஷ்டிக்கு வராங்க, पतित दुनिया में आता है, பதித்த உலகத்துக்கு வராங்க, पतित से पतित कामी कांटे में आता है। எல்லாத்தை விட பதித்த காமி முள்ளுக்குள்ள வராங்க. फिर भी ஆனாலும் मन बुद्धि से कभी மனபுத்தி மூலமாக எப்பவுமே पतित नहीं होता। பதித்த ஆகிறது இல்ல. वो भी अगर पतित होने लगे அவங்களும் ஒருவேளை பதித்த ஆயிட்டே ஆனாங்கன்னா
कीचड़ की दुनिया में आकर कीचड़ में हो जावे, சேரினோட உலகத்துல வந்து அந்த சேரினோட அது போல ஆயிட்டாங்க. तो पतितों को पावन बनाने वाला அப்போ பதித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவர் कोई भी नहीं. யாருமே இல்ல. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि और जो भी धर्म पिताएं हैं वो सब வேற யாரெல்லாம் தர்ம பிதாக்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே शास्त्र पढ़ते हैं, சாஸ்திரத்தை படிக்கிறாங்க, फिर पढ़ करके सुनाते हैं. பிறகு படிச்சு சொல்றாங்க. और ये बाप பிறகு இந்த அப்பா कोई भी शास्त्र रेफर नहीं करते. எந்த சாஸ்திரத்தை கூடயும் ரெஃபர் பண்றது கிடையாது. मनन चिंतन मंथन करना इनका काम नहीं है. விசார சாகர மந்தன பண்றது இது இவங்களோட வேலை இல்ல. मनन चिंतन मंथन விசார சாகர மந்தனம் मनुष्य करते हैं. அது மனிதர்கள் செய்யறாங்க. सुप्रीम सोल சுப்ரீம் சோலு मनन चिंतन मंथन नहीं करता. விசார சாகர மந்தன செய்யறது கிடையாது. वो सदैव सोचता है. அவங்க சதா அசோச்தா இருக்காங்க. சிந்தனை செய்யறதை விட தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர். सदाशिव சதாசிவன் सदैव आत्मिक स्थिति में रहने के कारण சதா ஆத்மிக ஸ்திதியில இருக்கிற காரணத்தினால अकर्ता है. அகர்த்தா இருக்காங்க. जैसे देवताएं होते हैं आत्मिक स्थिति में रहते हैं, எப்படி தேவதைகள் இருப்பாங்க ஆத்மிக ஸ்டேஜ்ல இருப்பாங்க, तो उनके कर्म अकर्म हो जाते हैं. அப்போ அவங்களோட செயல்கள் அகர்மம் ஆயிடுது. न उनके पाप कर्म बनते हैं न पुण्य कर्म बनता है. அவங்களோடது பாவ செயல்களும் ஆகிறது இல்ல, புண்ணிய செயல்கள் கூடயும் ஆகிறது இல்ல. ऐसे அதே மாதிரிதான் सुप्रीम सोल सदैव करता है. சுப்ரீம் சோல் சதா அகர்த்தா இருக்காங்க. देवताएं फिर भी सत्युग त्रेता में करता है. தேவதைகள் அப்படி பார்த்தோம்னா சத்யுக திரேதால அகர்த்தா ஆக இருப்பாங்க, பாவனமாக இருப்பாங்க. उनकी आत्मा भी द्वापर युग में संग के रंग में आन करके कर्ता बन जाती. அந்த அவங்களோட ஆத்மாக்கள் கூடயும் துவாபர யுகத்துல வந்து கர்த்தா ஆயிடுறாங்க, செய்யக்கூடியவங்களாக ஆயிடுறாங்க. पाप और पुण्य दोनों का कर्ता बन जाती. பாவம் பிறகு புண்ணியம் ரெண்டு கூடயும் செய்யக்கூடியவங்களாக ஆயிடுறாங்க. लेकिन सेवा ஆனா சிவன் वो सदैव करता है. அவங்க சதா அகர்த்தா இருக்காங்க. तो भक्ति मार्ग में बाप आकर के राजयोग की शिक्षा नहीं देते. அப்போ பக்தி மார்க்கத்துல அப்பா வந்து ராஜயோகத்தினோட கல்விய ஒன்னும் சொல்லி கொடுக்கறது இல்ல. बाप तो सिर्फ संगम युग में राजयोग की शिक्षा देते हैं. அப்பா வெறும் சங்கம் யுகத்துல ராஜயோகத்தினோட கல்விய சொல்லி கொடுக்கறாங்க. जो शिक्षा देते हैं என்ன கல்விய சொல்லி கொடுக்கறாங்களோ उसका फिर भक्ति मार्ग में शास्त्र बनाते हैं. அதோடது பக்தி மார்க்கத்துல சாஸ்திரத்தை உருவாக்குறாங்க. शास्त्र बनाने वालों ने சாஸ்திரத்தை உருவாக்க கூடியவங்க एक जैसी संपूर्ण पढ़ाई तो नहीं पढ़ी होगी. ஒரே மாதிரி சம்பூர்ணமான படிப்பொண்ணு படிச்சிருக்க மாட்டாங்க. क्लास में स्टूडेंट पढ़ाई पढ़ते हैं, கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, सब एक जैसे मार्क्स से तो पास नहीं होते. எல்லாருமே ஒரே மாதிரி மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஒன்னும் ஆகுறது இல்ல, नंबरवार होते हैं. நம்பர்வாராக இருப்பாங்க. तो भक्ति मार्ग में जो शास्त्र बनाए हैं அப்போ பக்தி மார்க்கத்துல என்ன சாஸ்திரத்தை உருவாக்கி இருக்காங்க, वो वर्तमान संगम युग में जिसने जो जैसी पढ़ाई पढ़ी இப்போ நிகழ்காலத்துல சங்கம் யுகத்துல யாரு எப்படி படிச்சிருக்காங்களோ वो सब पढ़ाई के अनुसार ही அந்த படிப்பினோட அனுசாரமா தான் द्वापर युग में जाकर के फिर शास्त्र बनाते हैं.
துவாபர யுகத்துல போய் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அங்க போய் சாஸ்திரத்தை உருவாக்குறாங்க. तो अगड़म बगड़म कर देते हैं. அப்ப எல்லாமே தலைகீழாக பண்ணிடுறாங்க. पूरी पढ़ाई तो एक के सिवाय और कोई पढ़ता नहीं है. பாபா சொல்றாங்க, முழுமையான படிப்பு ஒருத்தர் தவிர வேற யாருமே படிக்கிறது கிடையாது. वो भी அதுவும் सदा काल के लिए नहीं पढ़ता. சதா காலத்துக்காக ஒன்னும் படிக்கிறது கிடையாது. क्योंकि मन वाला है. ஏன்னா மனது இருக்கக்கூடியவங்க ஆயிருக்காங்க. थोड़े समय के लिए अमन बनता है. கொஞ்ச நேரத்துக்காக அவங்க அமன் ஆகுறாங்க. அப்படின்னா யாரோட மனது கான்ஸ்டன்டாக இருக்குமோ அவங்களுக்கு அமன்னு சொல்வாங்க. சஞ்சலம் ஆகாம இருக்கக்கூடிய மனசுக்கு சொல்வாங்க. सदा काल के लिए अमन तो சதா காலத்துக்காக அமன் सिर्फ एक शिव सुप्रीम सोल है. வெறும் ஒரு சிவ் சுப்ரீம் சோல் தான் இருப்பாங்க. तो तुम्हारी मूल बातें அப்ப பாபா சொல்றாங்க, மூலமான விஷயமா இருக்கு. कि गीता का ज्ञान किसने दिया. கீதாவோட ஞானம் யாரு கொடுத்தாங்க? जिसने गीता का ज्ञान दिया யாரு கீதா ஞானத்தை கொடுத்தாங்களோ उनका नाम बदली कर दिया. அவங்களோட பேரு மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. शूटिंग कहाँ होती है. பாபா கேக்குறாங்க, ஷூட்டிங் என்றது எங்க நடக்குது? संगम युग में यही शूटिंग होती है. சங்கம் யுகத்துல தான் ஷூட்டிங் நடக்குது. सब बातों की रिहर्सल होती है. எல்லா விஷயத்துக்கான ரிஹர்சல் நடக்குது. यज्ञ के आदि में ज्ञान का बीजारोपण जिसने किया யக்னத்தினோட ஆரம்பத்துல யாரு ஞானத்தினோட விதைய விதைச்சாங்களோ और शिव को नहीं पहचाना. அவங்க சிவனை தெரிஞ்சுக்கலன்னு சொல்றாங்க. और बाद में नाम बदल दिया. பிறகு பேரு மாத்திட்டாங்க. न पहचानने के कारण अपन को ही शिव समझ लिया. தெரிஞ்சுக்காம இருக்கிற காரணத்தினால தன்னையே சிவன் சொல்லி நினைச்சுட்டாங்க. मैं ही गीता का साकार भगवान हूँ. நான் தான் கீதாக்கு சாக்கார் பகவான் ஆயிருக்கேன். கீதாவோட சாக்கார் பகவான் ஆயிருக்கேன். गीता ज्ञान दाता हूँ. கீதா ஞான் தாத்தா இருக்கேன். கீதா ஞானத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆயிருக்கேன். क्योंकि गीता ज्ञान देने के लिए என்ன கீதா ஞானத்தை கொடுக்கறதுக்காக मुख चाहिए. முகம் வேணும், வாய் வேணும். निराकार ज्योति बिंदु तो गीता का ज्ञान नहीं दे सकता. பாபா சொல்றாங்க, நிராகார் ஜோதி பிந்து கீதா ஞானத்தை கொடுக்க முடியாது. तो बुद्धि में असली बात न बैठने के कारण இப்போ பாபா சொல்றாங்க, புத்தில உண்மையான ஞானம் உட்காராம இருக்கிற காரணத்தினால यज्ञ के आदि से ही अगड़म बगड़म शुरू हो गया. யக்னத்தினோட ஆரம்பத்திலிருந்தே தலைகீழான பேச்சுகள், அப்படின்னா இப்படிப்பட்ட பேச்சுகள் ஆரம்பமாயிடுச்சு. और कोई शास्त्र का नाम बदली नहीं हुआ. வேற எந்த சாஸ்திரங்களினோட பேரு கூடயும் மாறலன்னு சொல்றாங்க. कुरान किसने सुनाई. குரான் யாரு சொன்னாங்க? बाइबल किसने सुनाई. பைபிள் யார் சொன்னாங்க? गुरु ग्रंथ साहब. குரு கிரந்த சாஹிப் किसने सुनाया. யாரு சொன்னாங்க? सबके फॉलोअर्स की बुद्धि में बैठा है. எல்லா ஃபாலோவர்ஸினோட புத்தியில, எல்லாரோட ஃபாலோவர்ஸினோட புத்தியில உட்கார்ந்து இருக்குது. ये और शास्त्र सुनाने वाले मूल में कौन थे. வேற வேற சாஸ்திரங்களை
சொல்லக்கூடியவங்க மூல ரூபத்துல யாரா இருந்தாங்க? सिर्फ गीता में ही नाम बदली हो जाता है। பாபா சொல்றாங்க வெறும் கீதால தான் பேரு மாறிடுது. सब धर्मों के अपने अपने मुख्य धर्म शास्त्र है। எல்லா தர்மங்களோடது அவங்களதே இருக்கிற முக்கிய சாஸ்திரம் இருக்குது, தர்ம சாஸ்திரம் இருக்குது. उन धर्मों में मुख्य डिटीज में इस्लाम அந்த தர்மங்கள்ல முக்கியமானது எதுன்னா சனாதன் தர்மம், இஸ்லாம் தர்மம், பௌத்த தர்மம். भल करके कोई कहते हैं कि पहले बुद्धिज्म है। பல இப்போ யாராவது சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த பௌத்திதா இருந்தாங்கன்னு, पीछे इस्लाम है, பிறகு இஸ்லாமியம் சொல்வாங்க. बोलो, சொல்லுங்க. इन बातों से ज्ञान का कोई ताल्लुक नहीं है। இந்த விஷயங்கள் என்ன இருக்குதோ இதோட கனெக்ஷன் ஞானத்து கூட எதுவுமே இல்லை. जो पहले सो अंत में होता है। பாபா சொல்றாங்க என்ன ஃபர்ஸ்ட் ஆகுதோ அதேதான் கடைசியில ஆகுதுன்னு சொல்றாங்க. आदि सो अंत कहा जाता है। ஆரம்பத்துல என்ன ஆகுதோ அதேதான் கடைசியில ஆகும்னு சொல்லிருக்காங்க. इस्लाम हो या बुद्धिज्म हो, இஸ்லாம் ஆயிருக்கலாம், இல்லன்னா பௌத்தி ஆயிருக்கலாம், या क्रिश्चियंस हो, இல்லன்னா கிறிஸ்டியன்ஸ் ஆயிருக்கலாம். ये तो सब मध्य में आते हैं, இது எல்லாமே நடுவுல வராங்க. बीच में आते हैं और बीच में ही चले जाते हैं। நடுவுல வராங்க, பிறகு நடுவுல இருந்தே போயிடுறாங்க. आदि से लेकर के अंत तक तो कोई नहीं ठहरता। ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் யாருமே இருக்கிறது இல்ல. हमारा तो काम है बाप से वर्षा लेने का। நம்மளோட வேலை என்னன்னா அப்பா இடம் இருந்து சொத்தை எடுத்துக்கிறது. वर्षा है मुक्ति जीवन मुक्ति का, சொத்தா இருக்குது முக்தி ஜீவன் முக்தியினோடது. और ये मुक्ति जीवन मुक्ति का वर्षा பிறகு இந்த முக்தி ஜீவன் முக்தியினோட சொத்து इब्राहिम बुद्ध क्राइस्ट नहीं देते। இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் கொடுக்கறது இல்ல. इस पाप की दुनिया से मुक्त करना एक ही बाप का काम है। இந்த பாவத்தினோட உலகத்திலிருந்து முக்தி கொடுக்கறது இது ஒரு அப்பாவோட வேலைதான் இருக்குது. बाप कितना अच्छी रीति समझाते हैं। அப்பா எவ்வளவு நல்லபடியாக புரிய வைக்கிறாங்க. ये झाड़ समझाने के लिए बहुत अच्छा है। இந்த மரம் இத புரிய வைக்கிறதுக்காக இது ரொம்ப நல்ல சித்திரமா இருக்கு, நல்லதா இருக்கு. जैसे फ्लावर वाज है, எப்படி என்ன ஃப்ளவர் வாஸ் ஆயிருக்குது. ट्यूब्स निकलती है 3, 3 டியூப்ஸ் வெளிப்படுது. इस्लामी बुद्धिस्ट இஸ்லாமி, புத்தி, और क्रिश्चियनिज्म। பௌத்தி, பிறகு கிறிஸ்டியன். झाड़ कितना अच्छा समझ से बनाया हुआ है। பாபா சொல்றாங்க இந்த மரத்தை எவ்வளோ புத்திய யூஸ் பண்ணி நல்லபடியாக ரெடி பண்ணிருக்காங்க. कोई भी जब समझ जाएंगे कि हम किस धर्म के हैं। எந்த தர்மத்தினர் வேணாலும் ஆயிருக்கலாம், அவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்ம எந்த தர்மத்தினர்கள் ஆயிருக்கிறோம்னு. और हमारा धर्म किसने स्थापन किया है। பிறகு நம்மளோட தர்மத்தை யாரு ஸ்தாபனை செஞ்சிருக்காங்க. ये दयानंद, இந்த தயானந்த், अरविंदो घोष, அரவிந்த கோஷ், ये तो सब अभी अंत में होकर गए। இவங்க எல்லாம் இப்போ கடைசியில வந்தாங்க, வந்து போனாங்க. और बाप की तो लाइफ की बात है। கடைசியில இருந்து போனாங்க. இப்போ அப்பாவோடது லைஃபினோட விஷயமா இருக்குது. बाबा ने ये भी कहा है वो लोग क्या क्या समझाते हैं। பாபா இந்த விஷயத்த கூடயும் சொல்லிருக்காங்க, அவங்க என்னெல்லாம் புரிய வைக்கிறாங்கன்னு. जो कुछ समझाते हैं उसकी जांच करो। பாபா சொல்றாங்க எதெல்லாம் புரிய வைக்கிறாங்களோ அத பற்றி செக் பண்ணுங்க.
के हठ योग सिखलाते हैं, அவங்க என்னன்னா நிறைய விதமான ஹட்ட யோகங்களை கத்து கொடுக்கறாங்க. परंतु है ये सब भक्ति मार्ग. ஆனா இதெல்லாம் என்ன இருக்குதுன்னா பக்தி மார்க்கம் இருக்குது. स्थूल बातें बताते हैं, ஸ்தூலமான விஷயங்களை சொல்லிடுறாங்க. स्थूल देह की प्रक्रियाएं सिखाते हैं. ஸ்தூலமான தேகத்தினோட அந்த ஒரு செயல்களை கத்து கொடுக்கறாங்க. आत्मा का उद्धार करने का ज्ञान तो कोई के पास नहीं है. ஆத்மாவை உயர்வு பண்ணக்கூடிய ஞானம் வேற யாருக்கிட்டையும் இல்ல. तो जो कुछ सिखाते हैं उसमें ज्ञान का नाम निशान तो है नहीं. இப்ப எதெல்லாம் கத்து கொடுக்கறாங்களோ அதுல ஞானத்தினோட பேரு அடையாளம் இல்ல. और फिर कितने बड़े बड़े टाइटल्स रखते हैं. பிறகு எவ்வளவு பெரிய பெரிய டைட்டில்ஸ் வச்சுக்கிறாங்க. डॉक्टर ऑफ फिलॉसफी, டாக்டர் ஆஃப் பிலாசபி, ऐसे टाइटल रखने वाले बहुत शास्त्र पढ़े हुए होते हैं. இப்படிப்பட்ட டைட்டில்ல வச்சுக்க கூடியவங்க ரொம்ப சாஸ்திரத்தை படிச்சிருப்பாங்க. उनको ये टाइटल मिलता है, அவங்களுக்கு இந்த டைட்டில் கிடைக்குது. ये टाइटल सब ड्रामा में नूद है. பாபா சொல்றாங்க இந்த டைட்டில் எல்லாமே டிராமால பிக்ஸ் ஆக இருக்குது. फिर भी ऐसे ही 5000 वर्ष बाद होगा. மறுபடியும் 5000 வருஷங்களுக்கு பிறகு இப்படி ஆகும். कैसे होगा? இப்படி ஆகும். जैसे எப்படி என்ன कलयुग अंत में उन लोगों को टाइटल से मिलते रहे, கலியுகத்தினோட கடைசியில அவங்களுக்கு எப்படி டைட்டில்ஸ் கிடைச்சிட்டு இருந்தது, ऐसे फिर 5000 वर्ष बाद टाइटल मिलते रहे. அதே மாதிரிதான் மறுபடியும் 5000 வருஷங்களுக்கு பிறகு அவங்களுக்கு டைட்டில்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். बड़े बड़े टाइटल लेते हैं. பெரிய பெரிய டைட்டில்ஸ் எடுத்துக்கிறாங்க. वर्ल्ड मदर, வேர்ல்டு மதர், उनको ये टाइटल मिल जाते हैं. அவங்களுக்கு இந்த டைட்டில் है கிடைக்குது. ड्रामा. उसे लेकर चक्र कैसे फिरता है? இது டிராமா இருக்குது. ஆரம்பத்திலிருந்து சக்கரம் எப்படி சுத்துது, वो कैसे रिपीट होता है ये तुम जानते हो. அது எப்படி ரிப்பீட் ஆகுது என்றது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. अभी प्रेजेंट होकर के फिर पास्ट होकर के फ्यूचर होगा. இப்போ பிரசன்ட் ஆகி கடந்த காலம் போய் பிறகு வருங்காலம் வரும். पास्ट, प्रेजेंट और फ्यूचर किसको कहा जाता है? கடந்த காலம், நிகழ்காலம், பிறகு வருங்காலம் சொல்லி எதுக்கு சொல்வாங்கன்னா ये कोई समझते नहीं है. இந்த விஷயத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. जो पास्ट हो गया है என்ன கடந்து போயிடுச்சோ वो फिर तुमको प्रेजेंट में समझाते हैं. அது உங்களுக்கு பிறகு நிகழ்காலத்துல புரிய வைக்கிறாங்க. फिर तुम राजा ही लेते हो. அப்புறம் நீங்க என்னன்னா ராஜாங்கத்தை எடுத்துக்கிறீங்க. इन देवताओं का राज्य था. இந்த தேவதைகளோட ராஜ்யம் இருந்தது. जब इन देवताओं का राज्य था तो और कोई का राज्य नहीं था. எப்போ இந்த தேவதைகளோட ராஜ்யம் இருந்ததோ அப்போ வேற யாரோட ராஜ்யமும் இருக்கல. न इस्लामियों का राज्य था, இஸ்லாமிகளோட ராஜ்யமும் இருக்கல. न बौद्धियों का राज्य था, न क्रिश्चियंस का राज्य था. பௌத்திகளோட ராஜ்யமும் இருக்கல. பிறகு கிறிஸ்டியன்ஸோட ராஜ்யமும் இருக்கல. वो कहाँ चले जाते हैं? அவங்க எங்க போயிடுறாங்க? जब देवताओं का राज्य होता है எப்போ தேவதைகளோட ராஜ்யம் இருக்குமோ तो इस्लामी, बौद्धि और क्रिश्चियंस जो दूसरे धर्म में कन्वर्ट होने वाले हैं, அப்போ இஸ்லாமி, பௌத்தி, கிறிஸ்டியன்ஸ் இவங்க என்ன மத்த தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடியவங்க वो कहाँ चले जाते हैं? அவங்க எங்க போயிடுறாங்க? देवताओं के राज्य में होते हैं தேவதைகளோட ராஜ்யத்துல இருப்பாங்க. लेकिन दास दासी बन करके रहते हैं. ஆனா தாசியாக இருப்பாங்க. कंट्रोल्ड होकर के रहते हैं देवताओं के द्वारा.
தேவதைகள் மூலமாக கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. ऐसे नहीं அப்படி இல்ல. कि और धर्म का फाउंडेशन डालने वाली आत्माएं होती ही नहीं है. மத்த தர்மத்தினோட ஃபவுண்டேஷன் போடுற ஆத்மாக்கள் இருக்கிறதே இல்ல என்ற விஷயம் இல்ல. जो भी धर्म पिताएं द्वापर युग से आते हैं, யாரெல்லாம் தர்ம பிதாக்கள் துவாபர் யுகத்திலிருந்து வராங்க, वो उन फाउंडर्स के द्वारा ही फाउंडेशन डलवाते हैं. அவங்க அந்த ஃபவுண்டர்ஸ் மூலமா தான் ஃபவுண்டேஷனை போட வைக்கிறாங்க. जिनमें प्रवेश करते हैं, யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ उनको अपने धर्म में कन्वर्ट कर लेते हैं. அவங்கள தன்னோட தர்மத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. और वहाँ दास दासी बना करके रखते हैं. कहाँ? பிறகு அங்க அவங்கள தாசியாக பண்ணி வச்சுக்குவாங்க. எங்க? कौन से युग में? எந்த யுகத்துல? है? द्वापर में, பாப்பரத்துல. कलयुग में. जो भी दूसरे धर्म के धर्म पिताएं ऊपर से आते हैं, துவாபர்ல கலியுகத்துல இப்போ யாரெல்லாம் மத்த தர்ம பிதாக்கள் வராங்களோ और जिनके द्वारा अपने धर्म की स्थापना करते हैं, பிறகு யார மூலமாக அவங்களோட தர்மத்தை ஸ்தாபனை பண்றாங்களோ उनको अधीन कर लेते हैं. அவங்கள அடிமை ஆக்கிக்கிறாங்க. तो आदि सनातन देवी देवता धर्म के पक्के. நீங்க ஆயிருக்கீங்க ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தினோட பக்கா. तुम यहाँ भी अधीन नहीं होते हो, तो वहाँ भी अधीन नहीं होते. நீங்க இங்க கூடயும் அடிமை ஆகறதில்ல, பிறகு அங்க கூடயும் அடிமை ஆகறதில்ல. यहाँ भी एक बाप की मत पर चलते हो, இங்க கூடயும் ஒரு அப்பாவோட டைரக்ஷனை ஃபாலோ செய்றீங்க, और वहाँ भी एक बाप की मत पर चलते हो. பிறகு அங்க கூடயும் ஒரு அப்பாவோட டைரக்ஷனை ஃபாலோ செய்றீங்க. परंतु माया रूपी रावण ऐसा सर्वशक्तिवान है. ஆனா மாயா ரூபமான ராவணன் அப்படிப்பட்ட சர்வசக்திவான் ஆயிருக்கான். कि आखिरी छोड़ता किसी को भी नहीं. கடைசிக்கு யார கூடயும் விடுறதில்ல. माया रावण आखिरी सबको अपने बस में कर लेती. மாயா ராவணன் கடைசிக்கு என்ன செய்யறான்னா எல்லார கூடயும் தன்னோட வசத்துல ஆக்கிக்கிறான். ये भी இதுவும் एक कहानी मिसल के बनाओ, ஒரு ஸ்டோரி போல தயார் பண்ணுங்க. बड़ी सुंदर कहानी बन जाएगी. ரொம்ப அழகான ஸ்டோரி தயாராயிடும். लॉन्ग 5000 वर्ष पहले ये भारत सतयुग था. ரொம்ப ஒரு காலத்துல எப்படின்னா இந்த பாரத் என்ன இருந்ததுன்னா சத்யுகம் இருந்தது. இதுல और कोई धर्म नहीं था, வேற எந்த தர்மமும் இருக்கல. सिर्फ देवी देवताओं का ही राज्य था. வெறும் தேவி தேவதா தர்மத்தினோட ராஜ்யம் இருந்தது. इन देवी देवताओं के राज्य को இந்த தேவி தேவதா தர்மத்தினோட ராஜ்யத்துக்கு सूर्यवंशी राज्य कहा जाता था. சூரியவம்சி ராஜ்யம்னு சொல்லப்பட்டு இருந்தது. सूर्यवंशियों के राज्य में சூரியவம்சிகளோட ராஜ்யத்துல इस्लामी, बौद्धी, क्रिश्चियंस, இஸ்லாமி, பௌத்தி, கிறிஸ்டியன்ஸ் ये सब अधीन हो जाते. இவங்க எல்லாருமே அடிமை ஆயிடுறாங்க. कौन अधीन हो जाते? யார் அடிமை ஆயிடுறாங்க? जो अपने धर्म के पक्के हैं वो अधीन हो जाते. क्या யாரு தன்னோட தர்மத்துல பக்காக இருப்பாங்களோ அவங்க அடிமை ஆயிடுறாங்களா? जो इस्लामी, जो बौद्धि, जो क्रिश्चियंस எந்த இஸ்லாமி, எந்த பௌத்தி, எந்த கிறிஸ்டியன்ஸ் अपने धर्म के पक्के होते हैं वो कभी कन्वर्ट नहीं होते. யாரு தன்னோட தர்மத்துல பக்காக இருப்பாங்களோ அவங்க கன்வெர்ட் ஆகுறது இல்ல. जैसे देवी देवताओं की எப்படி தேவி தேவதா தர்மத்தினர்களோட
पुरुषार्थी जीवन में, ब्राह्मण जीवन में 9 पुरियां होती हैं। இப்போ தேவி தேவதா இருப்பாங்க இல்லையா, அவங்களது புருஷார்த்தி வாழ்க்கையில பிராமணர்களினோட இந்த பீரியட்ல 9 குரூப்ஸ் இருக்கும். उनमें जो अव्वल नंबर है वो कभी कन्वर्ट नहीं होते. அதுல யாரு நம்பர் 1 அவங்க எப்பவுமே கன்வெர்ட் ஆகிறது இல்ல. ऐसे ही அதே மாதிரி தான் और धर्मों में भी மத்த தர்மங்கள்லயும் कन्वर्ट न होने वाला तबक्का है. கன்வெர்ட் ஆகாம இருக்கக்கூடிய குரூப் இருக்குது. और जो कन्वर्ट होने वाले हैं பிறகு யாரு கன்வெர்ட் ஆகக்கூடியவங்க இருக்காங்களோ वो वहाँ भी कन्वर्ट हो जाते, அவங்க அங்க கூடயும் கன்வெர்ட் ஆயிடுறாங்க. तो यहाँ भी कन्वर्ट हो जाते. பிறகு இங்க கூடயும் கன்வெர்ட் ஆயிடுறாங்க. सूर्यवंशी लक्ष्मी नारायण का राज्य चला 1250 वर्ष. சூரியவம்சி லக்ஷ்மி நாராயணனோட ராஜ்யம் 2500 வருஷங்கள் நடந்தது. 2500 இல்ல 1250 வருஷங்கள் நடந்தது. फिर उन्होंने राज्य दिया दूसरे भाइयों को. அப்புறம் அவங்க ராஜ்யத்தை மத்த பிரதர்ஸ்க்கு ஒப்படைச்சாங்க, கொடுத்தாங்க. क्षत्रियों को राज्य दिया. அப்படின்னா க்ஷத்ரியர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தாங்க. फिर उनका राज्य चला. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அவங்களோட ராஜ்யம் போச்சு. बाप नहीं आए, क्षत्रियों को भी पढ़ाए. அப்பாதான் வந்து க்ஷத்ரியர்களுக்கு கூடயும் படிக்க வச்சாங்க. बाप नहीं आए, ब्राह्मणों को पढ़ाया, ब्राह्मण सो देवता बने. அப்பாதான் வந்து பிராமணர்களுக்கு படிக்க வச்சாங்க, பிராமணர்கள் தான் அவங்க தேவதைகள் ஆனாங்க. जिन्होंने अच्छी रीते पढ़ाई नहीं पढ़ी वो क्षत्रिय बन गए. யாரு நல்லபடியாக படிக்கலையோ அவங்க க்ஷத்ரியர்கள் ஆயிட்டாங்க. अच्छी रीति पढ़ने वाले सूर्यवंशी बने. யாரு நல்லபடியாக படிச்சாங்களோ அவங்க சூரியவம்சிகள் ஆனாங்க. जो फेल हुए யாரு ஃபெயில் ஆனாங்களோ उनका नाम क्षत्रिय पड़ा. அவங்களுக்கு பேரு க்ஷத்ரியர் என்ற பேரு கிடைச்சது. बाकी लड़ाई आज की बात नहीं है. மற்றபடி யுத்தம் எல்லாம் செய்யற விஷயம் இல்ல. आपने तो कहा मुझे याद करो. அப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா என்ன நினைவு செய்யுங்க. मुझे याद करेंगे तो विकर विनाश हो जाएंगे. என்ன நினைவு செஞ்சீங்கன்னா விபரீத செயல்கள் எல்லாமே விநாசம் ஆயிடும். विकारों पर जीत पानी है விகாரத்து மேல வெற்றி அடையணும். तो बाप ने ये ऑर्डिनेंस निकाला है. அப்போ அப்பா இந்த ஆர்டினன்ஸ வெளிப்படுத்தினாங்க. जो जो काम विकार पर जीत पहनेंगे யாரெல்லாம் காம விகாரத்து மேல வெற்றி அடைவாங்களோ वो ही जगह जीत बनेंगे. அவங்கதான் முழு உலகத்து மேல வெற்றி அடைவாங்க. पीछे आधा कल्प बाद फिर वाम मार्ग में गिरते. பிறகு என்ன ஆகுதுன்னா பாதி கல்பம் தலைகீழான மார்க்கத்துல வீழ்றீங்க. वाम मार्ग है विकारी मार्ग. வாம் மார்க்கமா இருக்குது விகாரி மார்க்கம். वाम मार्ग में गिरने के चित्र भी है. அந்த தலைகீழான மார்க்கத்துல வீழ்றதுக்கான சித்திரங்கள் கூட இருக்குது. सिंगल देवताओं के बने हुए செங்கல் தேவதைகளது உருவாக்கப்பட்டிருக்குது. वो देवताएं वाम मार्ग में कैसे गए. அந்த தேவதைகள் வாம மார்க்கத்துக்கு எப்படி போனாங்க. उन सिंगल देवताओं के भी चित्र है. அந்த செங்கல் தேவதைகளோட சித்திரமும் இருக்குது. विचारी बने ना. வெபிச்சாரி ஆனாங்க இல்லையா. तो राम राज्य அப்போ ராமராஜ்யம் और रावण राज्य பிறகு ராவண ராஜ்யம் आधा आधा है. பாதி பாதியா இருக்குது. उनकी कहानी बैठ करके बनानी चाहिए. அவங்களோட கதைய உட்கார்ந்து உருவாக்கணும்.
जो समझ में आए, फिर क्या हुआ, फिर क्या हुआ। இப்போ என்ன புரியுதோ பிறகு என்னாச்சு என்னாச்சு. ये सत्यनारायण की कहानी है. இது சத்யநாராயணனோட கதை இருக்குது. बाकी तो सब झूठी कहानी है. மற்றபடி எல்லாமே பொய்யான கதை இருக்குது. सत्य तो एक ही बाप है. உண்மையானவர் ஒரு அப்பா தான் இருக்காங்க. जो इस समय आकर के सारी आदि मध्य अंत और पास्ट प्रेजेंट फ्यूचर யாரு இந்த நேரத்துல வந்து முழு முதல் இடைக்கரை का तुमको नॉलेज देते हैं. वो இதோட ஞானத்தை கொடுக்கறாங்க. और कोई नहीं दे सकता. இந்த ஞானம் வேற யாரால கூடயும் கொடுக்க முடியாது. ऋषि मुनि आदि जिनको इतना मान देते हैं. ரிஷி முனிகளுக்கு அப்படின்னா யாருக்கு இவ்வளோ மதிப்ப கௌரவத்தை கொடுக்கறாங்க. वो भी कहते थे नेति नेति. அவங்க கூட என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நேத்தி நேத்தி நமக்கு தெரியாது தெரியாதுன்னு. हम उसके आदि मध्य अंत को नहीं जानते. நமக்கு அவரோட முதல் இடைக்கரைய பற்றி தெரியாது. हम रचयिता और रचना के आदि मध्य अंत को जानते नहीं. நாங்க படைப்பவர் பிறகு படைப்பினோட முதல் இடைக்கரைய பற்றி தெரியாது. नहीं जानते तो नास्तिक ठहरे. தெரியாதுன்னா நாஸ்திகா நீங்க. हर एक मनुष्य मात्र ஒவ்வொரு மனிதன் सिवाय तुम्हारे सब नास्तिक है. உங்களை தவிர எல்லாருமே நாஸ்திகா இருக்காங்க. क्योंकि बाप कोई नहीं जानते. ஏன்னா அப்பா பற்றியே தெரியாது. खुद ही कहते हैं हम नहीं जानते तो नास्तिक ठहरे ना. பாபா சொல்றாங்க இப்போ தெரியாதுன்னு சொன்னா நாஸ்திகா நீங்க இல்லையா. खुद ही अपन को इडियट साबित कर देते हैं. சுயமே தன்னை முட்டாளன்னு சொல்லி நிரூபிச்சுக்கிறாங்க. जब ड्रामा में एक्टर्स हैं இப்போ டிராமால ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னா तो उनको क्रिएटर डायरेक्टर आदि को जानना चाहिए ना. அப்போ டிராமால ஆக்டர் ஆயிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும்? கிரியேட்டர், முக்கிய ஆக்டர், டைரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. नहीं जानते हैं तो बाकी कौन है. தெரியாதுன்னா மற்றபடி வேற யாரா இருக்காங்க? एक्टर ड्रामा को नहीं जानेगा. ஆக்டரை ஒருவேளை டிராமா பத்தி தெரிஞ்சுக்கலன்னா मुख्य मुख्य पाठकारियों को नहीं जानेगा முக்கிய முக்கிய பாட்தாரிகளை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா तो कौन जानेंगे. அப்ப யாரு தெரிஞ்சுக்குவாங்க? अभी तुमको बाप बताते हैं. இப்போ உங்களுக்கு அப்பா சொல்றாங்க. जबकि वो खुद ही कहते हम नास्तिक हैं. எப்போ அவங்க சுயமே சொல்றாங்க நாங்க நாஸ்திகா இருக்கிறோம். तो क्यों न समझा जावे. அப்போ ஏன் புரிஞ்சுக்க கூடாது? जो नास्तिक है யாரு நாஸ்திகா இருக்காங்களோ वो जानवर मिसल है. அவங்க விலங்குகள் போலன்னு சொல்றாங்க. 13 अगस्त 1967 की वाणी का तीसरा दिन. उन जानवरों की सूरत मनुष्य की है. அந்த விலங்குகளினோட முகம் எப்படி இருக்குதுன்னா மனிதர்கள் போலன்னு சொல்றாங்க. और सीरत जानवरों की. அப்படி பிறகு அவங்களோட நடத்தை எப்படி இருக்குதுன்னா விலங்குகள் போல. ड्रामानुसार फिर भी ऐसे होगा. ராமானுசாரமாக மறுபடியும் இப்படியே தான் ஆகும்னு சொல்றாங்க. बाप आकर तुम बच्चों को फिर पढ़ावेंगे. அப்பா வந்து குழந்தைகளான உங்களுக்கு மறுபடியும் படிக்க வைப்பாங்க. तुम बच्चों को पढ़ावेंगे. குழந்தைகளான உங்களுக்கு தான் படிக்க வைப்பாங்க. दूसरा यहाँ कोई आ नहीं सकता. வேற யாரால கூடயும் இங்க வரவே முடியாது. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க मैं अपने बच्चों को ही पढ़ाता हूँ. நான் என்னோட குழந்தைகளை தான் படிக்க வைக்கிறேன். குழந்தைகளுக்கு தான் படிக்க வைக்கிறேன். इडियट्स को यहाँ बिठा नहीं सकते. யாரு முட்டாள்களோ அவங்கள இங்க உட்கார வைக்க முடியாது. इंद्रप्रस्थ की कहानी भी है. இந்த பிரஸ்தினோட கதை கூடயும் இருக்குது.
नीलम परी पुकुराज परी नाम अभी के हैं। நீலம் பரி, பரியன்னா அந்த தேவதைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லுவாங்க நீலம் பரி, புக்ராஜ் பரி. இதெல்லாமே இந்த நேரத்தினோட விஷயங்களா இருக்குது. तुम्हारे में भी कोई तो हीरे जैसे रतन है। உங்கள கூடயும் சிலரு வைரம் போல ரத்னங்கள் ஆயிருக்காங்க. देखो பாருங்க, इस रमेश बच्चे ने ऐसी बात निकाली, இந்த ரமேஷ் குழந்தை அப்படிப்பட்ட பேச்ச வெளிப்படுத்தினாங்க, जो सभी का कितना विचार सागर मंथन हुआ। என்னன்னா எல்லாருதுமே எந்த அளவுக்கு விசாரசாகர மந்தனம் என்றது ஏற்பட்டது. तो हीरे जैसा काम किया ना। அப்போ பாபா சொல்றாங்க வைரம் போல வேலைய பண்ணாங்க இல்லையா. किसने? யாரு? रमेश बच्चे ने। ரமேஷ் குழந்தைன்னு சொல்றாங்க. हीरे जैसा काम किया வைரம் போல வேலைய செஞ்சாங்க. तो कौन सा पाठधारी होना चाहिए? அப்போ எந்த பாட்தாரியாக இருக்கணும்? हीरो पाठधारी होना चाहिए। ஹீரோ பாட்தாரியாக இருக்கணும். तो हीरो पाठधारी हुआ। அப்போ ஹீரோ பாட்தாரி ஆனாங்களா? और हुआ ஒருவேளை ஆயிருக்காங்கன்னா तो कौन से नंबर का हीरो पाठधारी हुआ? அப்போ எந்த நம்பரினோட ஹீரோ பாட்தாரி ஆனாங்க? जिस समय ये वाणी बोली गई है उस समय के लिए, எந்த நேரத்துல இந்த வாணி சொல்லப்பட்டதோ அந்த நேரத்துக்காக रमेश बच्चा कौन था सामने? ரமேஷ் பச்சா யார் இருந்தாங்க முன்னாடி? है? रमेश बच्चा जो अभी भी है, ரமேஷ் குழந்தை அவங்க இப்போ இருக்காங்க. अभी ब्रह्मा बाबा तो नहीं है இப்போ பிரம்மா பாபா இல்ல, और रमेश बच्चा तो है। ரமேஷ் குழந்தை இருக்காங்க. क्या काम किया जो सबका मंथन चल पड़ा? என்ன வேலைய செஞ்சாங்க? எல்லாரோட மந்தனம் நடந்தது. है? ढेर सारे चित्र बनाए। நிறைய சித்திரங்கள் தயார் பண்ணாங்க. उन चित्रों को देख करके सबका मंथन चल पड़ा। அவங்களோட சித்திரங்களை பார்த்து எல்லாரோட மந்தன கூடயும் போச்சு, நடந்தது. खास करके सीढ़ी का चित्र बनाया। விசேஷமாக எணி படத்தினோட சித்திரத்தை ரெடி பண்ணாங்க. तो हीरे जैसा काम किया ना। அப்போ வைரம் போல வேலைய பண்ணாங்க இல்லையா. मेरे मुरली में बोला அப்புறம் முரளில சொல்லிருக்காங்க, ये चित्र आज तो बेबी बच्चे बुद्धियों के लिए है। இந்த சித்திரங்கள் எல்லாமே பேபி குழந்தை புத்திகளுக்காக இருக்குது. जो सूढ़ बुद्धि है उनको चित्रों की दरकार ही नहीं। யாரோட அறிவாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சித்திரங்களினோட அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட புத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு बेसिक नॉलेज में भी जड़ चित्र निकले। பேசிக் நாலேஜ்ல கூடயும் ஜட சித்திரங்கள் வெளிப்பட்டது. एडवांस नॉलेज में भी जड़ चित्र निकले। அட்வான்ஸ் நாலேஜ்ல கூடயும் ஜட சித்திரங்கள் வெளிப்பட்டது. एडवांस नॉलेज में அட்வான்ஸ் நாலேஜ்ல कोई नए चित्र नहीं बनाए गए। எந்த புது சித்திரமும் தயார் பண்ணல. कोई पुराने चित्र है जो आदि में थे। அந்த பழைய சித்திரங்கள் தான் இது ஆரம்பத்துல இருந்தது. बाबा ने साक्षात्कार से बनवाए थे। பாபா சாட்சாத்காரத்தினோட ஆதரப்படி தயார் பண்ண வச்சிருந்தாங்க. बाद में பிறகு विधर्मियों ने उन चित्रों को गुम कर दिया। விதர்மிகள் அந்த சித்திரங்களை மறைச்சிட்டாங்க.
उन्हीं पुराने चित्रों को, அந்த பழைய சித்திரங்களுக்கு தான் ओरिजिनल चित्रों को உண்மையான அந்த ஒரிஜினல் சித்திரங்களை एडवांस पार्टी ने सामने कर दिया। அட்வான்ஸ் பார்ட்டி முன்னாடி பண்ணிடுச்சு. उनका बेहद क्लैरिफिकेशन सामने कर दिया। அதோட எல்லாருக்கு அப்பாற்பட்ட கிளாரிபிகேஷனை முன்னாடி வச்சுட்டாங்க. ಅದಕ್ಕೆ ಚಿತ್ರ எல்லாருக்கு உட்பட்ட சித்திரங்கள், ಅದಕ್ಕೆ समझाने, எல்லாருக்கு உட்பட்ட புரிய வைக்கிற விஷயங்கள். उन्हीं चित्रों की फिर बेहद समझानी भी सामने आई। பிறகு அந்த சித்திரங்களுக்கு தான் எல்லாருக்கு அப்பாற்பட்ட அந்த விஷயங்கள் கூடயும் புரிய வைக்கிற விஷயங்கள் கூடயும் முன்னாடி வந்தது. परंतु ஆனா हीरे जैसा तो कोई भी नहीं बना। வைரம் போல யாருமே ஆகலன்னு சொல்றாங்க. न बेसिक में कोई बना பேசிக்ல கூடயும் யாருமே ஆகல. और न एडवांस में दुनिया में कोई हीरो साबित हुआ। பிறகு அட்வான்ஸ்ல உலகத்துல யாருமே ஹீரோ ஆக நிரூபணம் ஆகல. तो हीरे जैसा काम कब कहा जाए? அப்போ வைரம் போல வேலைன்னு சொல்லி எப்போ சொல்லப்படும்? जब संसार में எப்போ உலகத்துல वो बेशकीमती हीरा அந்த வேல்யூபிளா இருக்கக்கூடிய வைரம், जिसकी यादगार आज भी भक्ति मार्ग में चली आई है, அதோட நினைவார்த்தம் இன்னைக்கு கூடயும் பக்தி மார்க்கத்துல தியானம் வந்துட்டேதான் இல்லையே. இருக்கு. பக்தி மார்க்கத்துல இப்பவும் இருக்குது. என்ன பேரா இருக்குது அந்த வைரத்துக்கு? कोहिनूर हीरा, जिसकी आज तक कोई कीमत नहीं आंक सका। கோயினூர் வைரம். அதனோட வேல்யூ இன்னைக்கு கூடயும் யாருமே அதோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியல. उसकी कीमत भी संसार में प्रत्यक्ष हो जाए அதோட வேல்யூ கூடயும் உலகத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் ஆயிடணும். कि क्या कीमत है। என்ன வேல்யூ ஆயிருக்குதுன்னு. बाकी तो कोई पुखराज है, कोई क्या है। மற்றபடி சிலருக்கு புக்ராஜ் ஆயிருக்காங்க, இன்னும் சில பேர் வேற என்ன ஆயிருக்காங்களோ, வேற என்ன ஆயிருக்காங்க. कोई तो बिल्कुल ही कुछ नहीं जानते। சிலர் எப்படின்னா கொஞ்சம் எதுவுமே தெரியாது. ये भी जानते हैं राजधानी स्थापन हो रही है, இதுவும் தெரியும் ராஜதானி ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குதுன்னு. सब एक जैसे तो नहीं निकलेंगे। எல்லாருமே ஒரே மாதிரி ஒன்னும் வெளிப்பட மாட்டாங்க. उसमें राजाएं भी चाहिए, रानियां भी चाहिए। அதுல ராஜாக்களும் தேவை இருக்காங்க, ராணிகள் கூடயும் தேவை இருக்காங்க, दास दासी आदि सब चाहिए। தாஸ் தாசி இவங்க எல்லாருமே தேவை प्रजा भी இருக்காங்க. चाहिए। பிரஜைகளும் தேவை இருக்காங்க. तुम समझते हो हम ब्राह्मण श्रीमत पर चल करके உங்களுக்கு தெரியும் பிராமணர்களா இருக்கிற நாம ஸ்ரீமத் அனுசாரமாக நடந்து श्रीमत पर पढ़ाई पढ़ के विश्व का मालिक बनते हैं। ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி படிப்பை படிச்சு உலகத்துக்கே எஜமான ஆகிறோம். तो कितनी खुशी होनी चाहिए। அப்போ எந்த அளவுக்கு குஷி ஆகணும்? ये मृत्यु लोक अब खत्म होना है। இந்த மரண லோகம் இப்போ முடிஞ்சிடணும். पक्का बुद्धि में बैठ जाए। பக்கா புத்தில உட்கார்ந்துடணும். ये बाबा तो अभी இந்த பாபா இப்போவே ये बात समझते रहते हैं कि हम जाए बच्चा बनूंगा। இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நான் போய் குழந்தை ஆகுவேன்னு சொல்லி. बचपन की बातें भी अभी सामने आ रही है। இந்த சின்ன வயசினோட விஷயம் கூடயும் இப்போ முன்னாடி வந்துட்டு இருக்குது. चलन ही बदल जाती है। நடத்தையே மாறிடுதுன்னு சொல்றாங்க. ऐसे ही वहाँ जब बूढ़े होंगे அதே மாதிரி அங்க எப்போ வயசாயிடுமோ तो
तो समझेंगे ये बुढ़ापा छोड़ हम किशोर अवस्था में चले जाए। அப்போ இந்த விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. என்னன்னா நாம இந்த முதுமையான ஸ்டேஜை விட்டு बचपन तो है सतो प्रधान अवस्था। நாம என்னன்னா சின்னவங்க போய் ஆகுவோம்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ சின்ன வயசு என்ன இருக்குதோ அது சத்தோ பிரதான் ஸ்டேஜா இருக்குது. ये तो है युवावस्था। இதா இருக்குது இளைஞர்களினோட ஸ்டேஜ். जो शादी किया हुआ होगा யாரு திருமணத்தை பண்ணிருப்பாங்களோ उसको किशोर अवस्था थोड़ी कहेंगे। அவங்களுக்கு கிஷோர் அவஸ்தான்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா இளைஞர்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜை விட முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களா? युवा को रजो, யாரு இளைஞர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ரஜோ ஸ்டேஜ், बुढ़ापे को तमो कहते हैं। முதுமையினோட ஸ்டேஜுக்கு தமோன்னு சொல்லுவாங்க. इसलिए कृष्ण पर लव जास्ती जाता है। அதனாலதான் கிருஷ்ணர் மேல அதிக அன்பு போகுது. कृष्ण की पूजा करेंगे கிருஷ்ணனோட பூஜைய செய்யறாங்க. तो बचपन के रूप की बहुत पूजा करते हैं। அப்போ குழந்தை பருவத்தினோட பூஜை ரொம்ப செய்யறாங்க. वही कृष्ण तो फिर लक्ष्मी नारायण बनता है। அந்த கிருஷ்ணர் தான் பிறகு லக்ஷ்மி நாராயணர் ஆகுறாங்க. परंतु ये बात जानते नहीं। ஆனா இந்த விஷயங்களை பற்றி தெரியாது. कृष्ण को द्वापर में கிருஷ்ணர துவாபரத்துல और लक्ष्मी नारायण को सतयुग में ले गए हैं। பிறகு லக்ஷ்மி நாராயணரை சத்யுகத்துக்கு அழிச்சிட்டு போயிருக்காங்க. क्यों? ஏன்? कृष्ण को गिनती कला द्वापर में क्यों ले गए? கிருஷ்ணரை விழும் கலை துவாபரத்துக்கு அழிச்சிட்டு போயிருக்காங்க. और लक्ष्मी नारायण को संपन्न युग सतयुग में क्यों ले गए? பிறகு லக்ஷ்மி நாராயணனை பரிபூர்ணமான ஸ்டேஜ் சத்யுகத்துக்கு அழிச்சிட்டு போயிருக்காங்க. कहाँ की बात है? எந்த நேரத்தினோட விஷயமா இருக்குது? है? संगम की क्या बात है? சங்கம் யுகத்தினோடது என்ன விஷயமா இருக்குது? कैसे? யாரோ சொல்றாங்க ஷூட்டிங்கினோடது. எப்படின்னு கேக்குறாங்க. शूटिंग पीरियड में ஷூட்டிங் பீரியட்ல कृष्ण की सोल கிருஷ்ணனோட ஆத்மா जो पहले दादा लेखराज के रूप में थी, யாரு ஃபர்ஸ்ட் தாதா லேக்ராஜினோட ரூபத்துல இருந்தாங்க, वो शरीर छोड़ करके कोई ऐसे ब्राह्मण बच्चे में प्रवेश करती है। அவங்க சரீரத்தை விட்டு அவங்க அப்படிப்பட்ட பிராமண குழந்தைக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க. जो शूटिंग की बात सारी प्रत्यक्ष हो जाती है। என்னன்னா ஷூட்டிங்கினோட முழு விஷயம் பிரத்யக்ஷம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. जब द्वापर युग की शूटिंग का टाइम आता है எப்போ துவாபரயுகி ஷூட்டிங்கினோட நேரம் வருதோ तो उस कृष्ण बच्चे की प्रत्यक्षता रूपी जन्म होता है। அப்போ அந்த கிருஷ்ண குழந்தையினோட பிரத்யக்ஷதா வருஷம் என்றது வருது. तो द्वापर के अंत में महाभारत दिखाया है। அப்போ துவாபரயுகத்தினோட கடைசில மகாபாரதத்தை காமிச்சிருக்காங்க. कृष्ण का जन्म दिखाया है। கிருஷ்ணனோட ஜன்மத்தை காமிச்சிருக்காங்க. अभी तुम बच्चे समझते हो। இப்போ குழந்தைகளான நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. जिन्होंने कृष्ण को द्वापर में डाल दिया யாரு கிருஷ்ணரை துவாபரத்துல போட்டுட்டாங்களோ वो 100% इडियट है। அவங்க 100% முட்டாளா இருக்காங்க. एक तरफ शास्त्रों में लिखते हैं 16 कला संपूर्ण, ஒரு சைடு சாஸ்திரத்துல என்ன எழுதிருக்காங்கன்னா 16 கலை பரிபூர்ணம்னு சொல்லி எழுதிருக்காங்க. और दूसरी तरफ लिखते हैं பிறகு இன்னொரு சைடு कि எழுதுறாங்க कृष्ण द्वापर में आया। கிருஷ்ணர் துவாபரத்துல வந்தாங்கன்னு. शास्त्रों में ये भी लिखा है சாஸ்திரத்துல இந்த விஷயம் सतयुग 16 कला संपूर्ण, द्वापर त्रेता சாஸ்திரத்துல இந்த விஷயம் கூட எழுதிருக்காங்க. சத்யுகம் 16 கலை பரிபூர்ணம், திரேதா 14 कला संपूर्ण।
14 கல பரிபூர்ணம், और द्वापर 8 कला संपूर्ण। பிறகு துவாபர் 8 கல பரிபூர்ணமானது. फिर भी कृष्ण को द्वापर के अंत में डाल दिया। ஆனாலும் கிருஷ்ணரை துவாபர யுகத்தினோட கடைசியில போட்டுட்டாங்க. तो क्या कहेंगे? அப்போ என்னன்னு சொல்வாங்க? अभी तुम देवता बनने के लिए पुरुषार्थ कर रहे हो। இப்ப நீங்க தேவதைகளாக ஆகிறதுக்காக புருஷார்த்தத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. बाप कहते रहते हैं அப்பா சொல்லிட்டே தான் இருக்காங்க, कि कुमारियों को खड़ा होना चाहिए। குமாரிகளுக்கு நின்னிக்கணும்னு சொல்றாங்க. कुमारी कन्या, अधर कुमारी, इनके मंदिर भी है। குமாரி கன்யா, அதர் குமாரி, இவங்களோட கோயில்கள் கூடயும் இருக்குது. संपूर्ण कुमारी रही पुरुषार्थी जीवन में, சம்பூர்ணமான குமாரியாக எப்போ இருந்தாங்களோ புருஷார்த்தி வாழ்க்கையில, तो कुमारी कन्या का मंदिर है। அப்போ குமாரி கன்யாவினோட கோயில். पुरुषार्थी जीवन में आधी कुमारी रही, புருஷார்த்தி வாழ்க்கையில பாதி குமாரியாக இருந்திருந்தாங்கன்னா तो अदर कुमारी का मंदिर है। அப்போ அதர் குமாரியினோட கோயிலா இருக்குது. जैनी लोग जिन्होंने ये दिलवाला मंदिर बनाया है, ஜெயின்ஸ்காரங்க யாரு இந்த தில்வாடா கோயில உருவாக்கி இருக்காங்க, उनको इन बातों का थोड़ा ही पता है। அவங்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி தெரியுமா என்ன? ये नाम क्यों रखे गए हैं? இந்த பேரை ஏன் வச்சிருக்காங்கன்னு अभी तुम समझते हो। இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ये दिलवाड़ा मंदिर, இந்த தில்வாடா ये अदर கோயில், कुमारी, ये இந்த அதர் குமாரி, कुमारी कन्या, இந்த குமாரி கன்யா, ये गुरु शिखर, இந்த குரு शिखर, ये तो हमारा एक्यूरेट यादगार है। இது நம்மளோட கரெக்டா இருக்கக்கூடிய, அக்யூரேட்டா இருக்கக்கூடிய நினைவார்த்தமா இருக்குது. वो जड़ मंदिर है। அது ஜட கோயிலா இருக்குது. और अभी ये चैतन्य तैयार हो रहा है। மற்றும் இப்போ இது சைத்தன்ய தயாராயிட்டு இருக்குது. लेकिन अभी तुम लिख नहीं सकते। ஆனா இப்போ நீங்க இந்த விஷயத்தை எழுத सच्चा முடியாது. सच्चा दिलवाड़ा मंदिर, உண்மையான தில்வாடா கோயில்னு अभी तुम लिखेंगे तो वो तुमसे लड़ाई लड़ने लग पड़ेंगे। இப்போ ஒருவேளை நீங்க எழுதுனீங்கன்னா அவங்க உங்க கூட சண்டை போடுவாங்க. क्यों ஏன் क्यों लड़ाई लड़ेंगे? ஏன் சண்டை போடுவாங்க அவங்க? क्योंकि लिखने वाले अभी भी ஏன்னா யாரு எழுதுறாங்களோ அவங்க இப்பவும் 100% सच्चे नहीं बने। 100% உண்மையானவங்களாக ஆகல. अभी भी सतयुग में जाने लायक नहीं बने। இப்போ சத்தியுகத்துக்கு போகிறதுக்கானவங்களாக தகுதி உடையவங்களாக ஆகல. उन्होंने ये मंदिर बनाए हैं, அவங்க இந்த கோயில உருவாக்கி இருக்காங்க. तुमको हंसी आती है உங்களுக்கு சிரிப்பு வருது. कि हम किसके पास जाते हैं? நாங்க யார்கிட்ட போகிறோம்? हम तो यहाँ चैतन्य में बैठे हैं। நாங்க இங்க சைத்தன்யத்துல உட்கார்ந்து இருக்கோம். हम तो भारत को स्वर्ग बनाए रहे हैं। நாம பாரத ஸ்வர்கமாக ஆக்கிட்டு இருக்கிறோம். परंतु अभी तो यहाँ स्वर्ग नहीं है ना। ஆனா இப்போ இது ஸ்வர்கம் இல்லதானே? अभी भी क्या है? இப்போ என்ன இருக்குது? अभी नरक है या स्वर्ग है? இப்போ நரக்கமா இருக்குதா இல்லன்னா ஸ்வர்கமா இருக்குதா? तो जरूर कोई कमी है। அப்போ கண்டிப்பாக ஏதோ குறைவு இருக்கு. नहीं तो बाबा बार बार ये प्रश्न नहीं पूछते। இல்லன்னா பாபா அடிக்கடி இந்த கேள்விய கேட்க மாட்டாங்க. हेवनली गॉडफादर के बच्चे हैं ஹெவன்லி காட்ஃபாதரினோட குழந்தைகளா இருக்கீங்கன்னா तो नरक
नरक में क्यों बैठे हुए हैं? அப்போ ஏன் நரகத்துல உட்கார்ந்து இருக்கீங்க? इसका मतलब இதுக்கு அர்த்தம் अभी भी हेवनली गॉड फादर ने स्वीकार नहीं किया है இப்ப கூடயும் ஹெவன்லி காட் ஃபாதர் ஏத்துக்கல कि हम हेवनली गॉड फादर के बच्चे हैं। நாங்க ஹெவன்லி காட் ஃபாதரினோட குழந்தைகள் ஆயிருக்கிறோம். स्वर्ग तो यहाँ ही होगा ना, ஸ்வர்க்கம் இங்கதானே இருப்பாங்க. कोई छत में थोड़ा ही रखा होता है। என்ன மொட்டை மாடி மேல வச்சிருப்பாங்களா? उन्हें तो दिलवाड़ा मंदिर में छत में स्वर्ग दिखाई दिया है। அவங்க தில்வாடா கோயில்ல மேல அந்த மாடியில காமிச்சிருக்காங்க. மொட்டை மாடியில छत में देवताओं को दिखाया है அப்படின்னா மேல தேவதைகளை காமிச்சிருக்காங்க. और नीचे कोठरियों में பிறகு கீழே அந்த ரூம்ஸ்ல तपस्या कर रहे हैं। தபஸ்யா பண்ணிட்டு இருக்காங்க. क्यों दिखाया है ऐसे? ஏன் இப்படி காமிச்சிருக்காங்க? इस बात की यादगार है। எந்த விஷயத்துக்கான நினைவார்த்தமா இருக்கு? जब नीचे स्टेज में है तो तपस्या कर रहे हैं, எப்போ தாழ்ந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அப்போ தபஸ்யா பண்ணிட்டு இருக்காங்க. अधूरी स्टेज में है तो तपस्या कर रहे हैं, தலைகீழான ஸ்டேஜ்ல எப்போ இருக்காங்களோ அப்போ தபஸ்யா பண்ணிட்டு இருக்காங்க. और जब संपूर्ण बन जाएंगे மற்றும் எப்போ அவங்க பரிபூர்ணம் ஆயிடுவாங்களோ तो ऊंची स्टेज हो जाएगी। அப்போ உயர்ந்த ஸ்டேஜ் ஆயிடும். तो दिलवाड़ा मंदिर भी दो तरह के बनाए हैं। தில்வாடா கோயில் கூடயும் 2 விதமானது தயார் பண்ணிருக்காங்க. एक नीची स्टेज वाले, ஒன்னு தாழ்ந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க, नीचा मंदिर, கீழே இருக்கக்கூடிய கோயில். और एक ऊंची स्टेज वालों का ऊंचा मंदिर। பிறகு ஒன்னு என்னன்னா உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய உயர்ந்த கோயில். जहाँ जहाँ जैन मंदिर बनाए हैं, எங்கெல்லாம் ஜெயின்களினோட கோயில் உருவாகி இருக்குதோ, चाहे दिलवाड़ा मंदिर हो या और कोई मंदिर हो, இப்போ தில்வாடா கோயிலா இருக்கலாம் இல்லனா வேற ஏதாவது கோயிலா இருக்கலாம், जो नीचे मंदिर बनाए हैं उनको श्वेतांबर मंदिर कहा जाता है। இப்போ கீழே என்ன கோயில ரெடி பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஸ்வேதாம்பர் கோயில்னு சொல்லிருக்காங்க, ஜெயின் கோயில்னு சொல்லிருக்காங்க. उनके पास ही जो ऊंचाई पर मंदिर बनाया गया उसको அங்க கிட்டயே இந்த உயர்ந்த ஸ்டேஜ்ல என்ன கோயில உருவாக்கி இருக்காங்களோ அத दिगंबर मंदिर कहा गया है। திகம்பர் கோயில்னு சொல்லப்பட்டிருக்கு. दिगंबर माना திகம்பரன்னா दिग माना दिशा, திகன்னா பாபா சொல்றாங்க திசைகள், अंबर माना कपड़ा, அம்பரன்னா ஆடைகள். माने दिशाएं ही जिनका कपड़ा है। ஏன் பாபா சொல்றாங்க திசைகளை யாரோட ஆடைகளா இருக்குதோ, माना निराकारी स्टेज की यादगार है। அப்படி என்ன நிராகாரி ஸ்டேஜினோட நினைவார்த்தமா இருக்குது. श्वेतांबर है, ஸ்வேதாம்பரமா இருக்குது. वो सफेद कपड़े वाले की यादगार है। அது ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருக்கக்கூடியவங்களோட நினைவார்த்தமா இருக்குது. जो ब्रह्मा के फॉलोअर्स हुए யாரு பிரம்மாவோட ஃபாலோவர்ஸ் ஆயிருந்தாங்களோ उनकी यादगार श्वेतांबर मंदिर, அவங்களோட நினைவார்த்தமா இருக்குது ஸ்வேதாம்பர் கோயில். और जो शंकर के फॉलोअर्स हुए பிறகு யாரு சங்கரினோட ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ उनकी यादगार दिगंबर मंदिर। அவங்களோட நினைவார்த்தம் திகம்பர் கோயிலா இருக்குது. वो थोड़ा नीची स्टेज में அது கொஞ்சம் தாழ்ந்த ஸ்டேஜ்ல और இருக்குது. वो उनके मुकाबले பிறகு அவங்க இவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா ऊंची स्टेज में, உயர்ந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க. परंतु संपन्न स्टेज किसी की भी नहीं। ஆனா பரிபூர்ணமான ஸ்டேஜ் யாருக்குமே ஆகல. संपन्न स्टेज तब दिखाई गई है பரிபூர்ணமான ஸ்டேஜ் எப்போ காமிக்கப்பட்டிருக்குதுன்னா जो सत्य में दिखाई गई। அது என்ன அந்த மாடி மேல காமிச்சிருக்காங்க. नीचे धरनी में बैठ करके तपस्या नहीं करते हैं, கீழே பூமி மேல உட்கார்ந்து தபஸ்யா ஒண்ணு செய்யறதில்ல. ऊंची स्टेज में जैसे उड़ रहे हैं। உயர்ந்த ஸ்டேஜ்ல எப்படி என்ன பறந்துட்டு இருக்கிற போல இருக்காங்க, பறந்துட்டு இருக்காங்க. जैसे कभी सपने में कोई देखता है ஏன்னா எப்படி என்ன
கனவுல சில டைம்ல சில பேர் இந்த விஷயத்த பாக்குறாங்க. कि हम उड़ती कला का पुरुषार्थ करते हैं। நாங்க பறக்கும் கலையினோட புருஷார்த்தத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு. कभी नीची स्टेज नहीं होती, எப்பவுமே தாழ்ந்த ஸ்டேஜ் ஆகிறது கிடையாது. ऐसी स्टेज जब बनेगी இப்படிப்பட்ட ஸ்டேஜ் எப்போ ஆகுமோ तो स्वर्ग प्रत्यक्ष हो जाएगा। அப்போ ஸ்வர்க்கம் பிரத்யக்ஷம் ஆயிடும்னு சொல்றாங்க. हेवन प्रत्यक्ष हो जाएगा, वैकुंठ प्रत्यक्ष हो जाएगा, ஹெவன் பிரத்யக்ஷம் ஆயிடும், வைகுண்டம் பிரத்யக்ஷம் ஆயிடும். सारी दुनिया मानेगी, முழு உலகம் ஏத்துக்கும். क्रिश्चियंस भी मानेंगे। கிறிஸ்டியன்ஸ் கூடயும் ஏத்துக்குவாங்க. हेवनली गॉड फादर आ गया। ஹெவன்லி காட் ஃபாதர் வந்துட்டாங்கன்னு. नहीं तो उनके शास्त्रों में हेवन का गायन क्यों है? இல்லன்னா அவங்களோட சாஸ்திரத்துல ஹெவனினோட மகிமையே இருக்குது. मुसलमान भी मानेंगे। முஸ்லிம்ஸ் கூடயும் ஏத்துக்குவாங்க. जन्नत का रचने वाला आ गया। ஜன்னத்தை உருவாக்க கூடியவங்க வந்துட்டாங்க. उनके शास्त्रों में भी जन्नत का गायन है। அவங்களோட சாஸ்திரத்துல கூடயும் ஜன்னத்தினோட மகிமை இருக்குது. तो जरूर அப்போ கண்டிப்பாக मुस्लिम धर्म से முஸ்லிம் தர்மம் கூட या क्रिश्चियन धर्म से பிறகு கிறிஸ்டியன் தர்மத்து கூட अच्छी अच्छी पुरुषार्थी आत्माएं நல்ல நல்ல புருஷார்த்தி ஆத்மாக்கள் जो उन धर्मों में कन्वर्ट हो गई थी, யாரு அவங்கவுங்க தர்மத்துல கன்வெர்ட் ஆயிட்டாங்களோ वो फिर कन्वर्ट होकर के इधर आ जाती है। அவங்க மறுபடியும் கன்வெர்ட் ஆகி இங்க வந்துடுறாங்க. परंतु पूरा पुरुषार्थ नहीं कर पाती। ஆனா முழுமையாக புருஷார்த்தத்தை செய்ய முடியறதில்ல. इसलिए पूरा पुरुषार्थ न करने के कारण அதனாலதான் முழுமையாக புருஷார்த்தம் செய்யாம இருக்கிற காரணத்தினால सदा काल की ऊंची स्टेज नहीं प्राप्त कर पाती। சதா காலத்தினோட உயர்ந்த ஸ்டேஜ பிராப்தி பண்ணிக்க முடியறதில்ல. और तुम மற்றும் நீங்க तो अंत तक ऊंची स्टेज को प्राप्त करने वाले हो। நீங்க கடைசி வரைக்கும் உயர்ந்த ஸ்டேஜ பிராப்தி பண்ணிக்க கூடியவங்க इस இருக்கீங்க. शरीर से ही இந்த சரீரம் மூலமாவே पूरा पुरुषार्थ करते हुए शरीर सहित முழுமையாக புருஷார்த்தத்தை செஞ்சுட்டு இருக்கிற டைம்லயே இந்த சரீர கூடயே आत्मा का कल्याण करने वाले। ஆத்மாவினோட நன்மைய செஞ்சுக்க கூடியவங்க இருக்கீங்க. तुम्हारी आत्मा உங்களோட ஆத்மா और शरीर रूपी नैया அப்புறம் சரீர ரூபமான படகு दोनों का पार लगाने वाला खिवैया तुमको मिला है। இந்த ரெண்டு கூடையும் கடந்து அழிச்சிட்டு போகக்கூடியவங்க அப்படின்னா அந்த படகோட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. तुम पक्के निश्चय बुद्धि बनते हो। நீங்க பக்கா நிச்சய புத்தி ஆகுறீங்க. उनके निश्चय को அவங்களோட நிச்சயத்தை उनके धर्म पिताएं उड़ा देते हैं। அவங்களோட தர்ம பித்தா பறக்க வச்சிடுறாங்க. जैसे वहाँ कन्वर्ट हुए थे எப்படி அங்க கன்வெர்ட் ஆயிருந்தாங்களோ वैसे यहाँ भी कन्वर्ट होने की शूटिंग करते रहते हैं। அப்போ இங்க கூடயும் கன்வெர்ட் ஆகுற ஷூட்டிங் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. अच्छा அச்சா ओम ஓம் சாந்தி.